பிரியன், இந்த சந்திப்புகளை நம்ம 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று, கனிமொழி அவர்களுடைய சந்திப்பு, திரு ராகுல் காந்தி அவர்களை இன்றைக்கு சந்தித்து பேசியிருக்காங்க. 1 மணி நேரம் இந்த சந்திப்பு நீடித்திருப்பதாக தகவல் இருக்கிறது. என்ன பேசினாங்க அப்படிங்கிறத பற்றி 2 தரப்பிலிருந்தும் வெளிப்படையாக கருத்துக்கள் வரவில்லை என்றாலும் கூட இந்த சந்திப்பு சுமூகமாக இருந்தது. கார்டியல் மீட்டிங் அப்படிங்கிற ஒற்றை புள்ளி மட்டும்தான் இப்போ வந்திருக்கு. எப்படி பார்க்குறீங்க? என்ன விதமாக இது நகர்கிறது அப்படின்னு பார்க்குறீங்க? இல்லை, அதாவது ஒரு கூட்டணி கட்சிகள் தேர்தலில் இருக்கும்பொழுது கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற கட்சிகள்கிட்ட அதிக இடங்கள் கேட்கறது ஒரு வழக்கமான ஒரு விஷயம்தான். இந்த வாட்டி கூடுதலாக அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற ஒரு விஷயமும் சேர்ந்துருது. அது விஜய் ஆரம்பித்து வச்ச ஒரு விஷயம். அதை எல்லாருமே பிடிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கு கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற கட்சிகள் அதிமுக திமுக ரெண்டுமே உடன்படலைன்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஸோ அந்த விஷயத்தில் காங்கிரஸுக்கு நோ சொல்லிட்டாரு ஸ்டாலின் ஆக்சுவலாக. அப்போது அதிக இடங்கள்னு ஒரு விஷயம் இருக்குது. அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன், விஜய்ன்ற ஒரு ஆப்ஷன் அடிக்கடி அமைச்சரவையில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்பதற்கு இடமில்லை அப்படின்னு அது அழுத்தமாக சொல்லப்பட்டது. மேலிடத்தில் அவங்க சொல்லிட்டாங்கன்றதான் திமுக சர்க்கிள்ஸ் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிக இடங்கள் விஜய் ஒரு மையமாக வச்சு இந்த மாதிரி விஷயங்கள் கேட்கப்படுதுன்னு திமுகவுக்கும் தெரியாதுன்னு. இது சாதாரண விஷயம் இது. ஸோ அதனால் அவங்க இதெல்லாம் கொடுக்காட்டி அவங்க விஜய்கிட்டே போயிடுவாங்களான்னா அதுக்கான ஒரு குரலும் காங்கிரஸில் இருக்குது. விஜய்கிட்ட போனான்னு ஒரு குரலும் காங்கிரஸில் இல்லைன்னு சொல்ல முடியாது. அது ஒரு குறைந்த, அது அதிகமான நபர்கள் இருக்காது, ஒரு 2-3 நபர்கள் கூட அப்படி இருக்கலாம், சொல்ல முடியாது. ஆனால் ஒரு வலுவான ஒரு குரல் ராகுலுக்கு வேண்டியவர்கள் ஏன் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் இருக்குது. ஸோ ஒரு விளையாட்டாக ஒரு சீரியஸாக இல்லாமல் ஆரம்பித்த ஒரு விஷயம் ஒரு சீரியஸாக நடுவில் வார்த்தை போகிற மாதிரி அது கிட்டத்தட்ட 2 கட்சிகளுக்கு நடுவில் சுமூகமாக போய் இந்த திமுக கூட்டணியில் ஒரு குழப்பம்ன்ற லெவலில் போய் சேர்ந்துருக்கு ஆக்சுவலாக. ஸோ அந்த குழப்பத்தை சரி பண்ணணும், 2 பேரும் அமைதியாக இருங்கன்னு சொன்னால் அமைதியை மீறி 2 தரப்புலையும் மோதல்லாம், தளபதி அந்த மோதல்லாம் நம்ம பார்த்தோம். நம்ம அப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். இப்போ கூட்டணி கமிட்டி போட்டாச்சு, இன்னும் பேச்சே ஆரம்பிக்கல அப்படின்னு கிரீஷ் சோடங்கர் சொல்கிறார். அவங்க திமுக பொறுத்த மட்டும் அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த கமிட்டி போட்டு நம்மளும் ஒரு கமிட்டி போட்டு பேச்ச ஆரம்பித்தா 2 தரப்புக்கும் உள்ள திருப்தி அதிருப்தி போன்ற விஷயங்கள்லாம் வெளியில் பரவும் இல்லையா? அது இந்த கூட்டணியை பற்றின இமேஜை பாதிக்கும். அதனால் திமுக என்ன நினைக்குதுன்னா, வழக்கப்படி பண்ணுவாங்க அந்த கட்சியில். அந்த மந்திரிகள் பல கட்சி தலைவர்கள்ட்ட பேசுகிறாங்க. பேசி என்ன ஐடியாவில் இருக்கீங்க, எவ்வளோ கேட்குறீங்க, என்ன விஷயம் ஒரு அன்அஃபிஷியலாக பேசுகிறாங்க. பேசி ஒரு ஃபிகர்ஸை வாங்குறாங்க. வாங்கி இல்லைங்க அதிகாரப்பூர்வமற்ற முறையில் பேச்சுவார்த்தைகள் நடக்குது. அப்போ இதுதான் அந்த ஒரு ப்ராசஸோட ஒரு பகுதியாக தான் கனிமொழியோட ராகுல் சந்திப்பை நான் பார்க்குறேன். ஏன்னா இங்கே குழு பேசி சோழங்கர் ரொம்ப வருத்தப்படுறாரு. 2 மாதம் ஆச்சு குழு போட்டுன்ட்டு. குழுவை போடுறதுக்கு அவங்க ரெடியாக இல்லை. 2வது புதிய கட்சிகள் வர்றதா இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்குங்க. ஆக்சுவலாக தேமுதிக வரலாம், சொல்ல முடியாது. அந்த மாதிரி இருக்கும்போது ஓபிஎஸ் கூட வரலாம், சொல்ல முடியாது. ஸோ அவங்களுக்கான இடங்கள் ஒதுக்கணும். அப்போது திமுக தன்னுடைய ஷேரை குறைச்சிக்கணும். இந்த கூட்டணி கட்சிகள் அதிகாரத்தில் பங்குன்ற விஷயத்தை வைக்கும்போது அவங்க ஒரு கல்லில் 2 வாங்க அடிக்க பார்க்குறாங்க. என்னென்னா அது திமுகவுக்கும் புரிஞ்சிருக்கு ஆக்சுவலாக. ஒன்று, நீங்கள் அதிக இடங்கள் கேட்கறது, அது கிடைச்சா பெட்டர். திமுக போட்டி போடுற இடங்களோட எண்ணிக்கையை குறைக்கிறது. இதுவும் அதிமுகலையும் நடக்குது. அப்போ அதிமுக போட்டி போடுற எண்ணிக்கையை குறைக்கிறது. அப்போ போட்டி போடுற இடங்களோட எண்ணிக்கை குறைஞ்சா நீங்கள் மெஜாரிட்டி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குல்ல, அது குறையும். அந்த இடத்துல நீங்கள் கொண்டு அவங்கள விட்டுட்டீங்கன்னா கூட்டணி ஆட்சின்ற விஷயம் தானாக அரங்கேறும் இல்லையா, தானாக வரும் இல்லையா? அந்த ஒரு கல்லில் 2 மாங்காய் ட்ரை பண்ணுறாங்க அந்த கூட்டணி கட்சிகள். இந்த விஷயம் திமுகவுக்கு தெரியாதில்ல. அப்போ அவங்க இடங்கள் கொடுக்கறதுல ரொம்ப 21 ஃபார்மலான்னு ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறாங்க. வேணா மேலே 1-2 கொடுக்கலான்றாங்க. அப்போது வெரி கிளியர்லி கனிமொழி வாட் ஷீ ஹஸ் கன்வேட் அப்படின்னா, போன வாட்டி கொடுத்ததோட 1-2 இடங்கள் மேலே கொடுக்கலாங்க, 30 கொடுக்க முடியாது, 40 கொடுக்க முடியாது, நம்ம எங்கள் கூட இருங்க. இல்லை நீங்கள் விஜய்க்கு என்ன செல்வாக்கு இருக்குன்னு தெரியாது, 18 எம்எல்ஏக்கள் இருக்காங்க, நீங்கள் அப்புறம் டேக் இட் ஆர் லீவ் இட் ஆஃபர் மாதிரி திமுக தரப்பில் சொல்லப்பட்டிருக்கு. நாங்கள் இந்தியா கூட்டணியில் உறுதியான வலுவான பார்ட்னராக இருக்கோம், எதிர்காலத்தில் நம்ம மோடியை எதிர்க்கிறதுல உறுதியாக இருப்போம். ஆனால் மோடி எதிர்க்கிறதுல விஜய் உறுதியாக இருப்பாரா தெரியாது, விஜயோடைய வெற்றி என்னன்னு நமக்கு தெரியாது. இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கும் தெரியாததில்லை. இதெல்லாம் தெரிஞ்சுன்னு நீங்கள் முடிவு பண்ணுங்கள். நாங்கள் உங்களோட உறுதியாக இருக்கோம். எங்களுக்கு இன்றைக்கி இருக்கிற சூழலில் இவ்வளோ தான் எங்களால் கொடுக்க முடியும் அப்படின்ற விஷயம் தான் திமுக கன்வே பண்ண ஒரு ஜென்டலாக கன்வே பண்ண விஷயம். ஆக்சுவலாக ஒரு நீண்ட நேர உரையாடல் அப்படிங்கிறது மூலமாக என்ன விஷயம் கன்வே பண்ணுறாங்க? இப்போ ராகுல் காந்தி கனிமொழி அவர்களோட இருக்க இந்த ஒரு 10 நிமிஷம் சந்திப்பு அப்படின்னு இல்லாமல் ஒரு நீண்ட நேர உரையாடல் அப்படின்னா அது அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அது இப்போ கூட்டணியில் இருக்கக்கூடிய முரண்களை பேசி தீர்க்கிறாங்க அப்படிங்கிறதா, அல்லது கூட்டணியை உறுதி செய்கிறார்கள்? இப்போ கீழே நிறைய முரண்பட்ட கருத்து இருக்கலாம், அல்ல சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு முயற்சிக்கிறாங்களா? அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்லை, பொதுவாக தமிழ்நாடு பாலிடிக்ஸை பற்றி தான் பேசுவாங்க. தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்கிற அதிமுக கூட்டணி, அதிமுக பாஜக கூட்டணி அது எந்த அளவுக்கு வலிமையாக இருக்குது,
எந்த அளவுக்கு கவுண்டர் பண்ணும். ஸோ இது திமுக அணி எப்படி இருக்கு, அதனுடைய செல்வாக்கு இப்போ இருக்கிற லெவலில் ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால ஆன்டி இன்குமென்சி எப்படி இருக்கு, உங்களுக்கு ப்ரோ இன்குமென்சி எப்படி இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுறது தான் நடந்திருக்கு ஆக்சுவலாக. இருந்தாலுமே விஜயுடைய பாலிடிக்ஸ் இருக்குல்ல, அவருடைய செல்வாக்கு, அவர் என்ன ஓட்டு வாங்க போறாரு, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய அலசப்பட்டிருக்கிறது. அந்த தமிழ்நாடுடைய பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் அனலைஸ் பண்ணியிருக்காங்க. பண்ணிட்டு எங்களோட நிலைமை இப்படி இருக்கு, இவ்வளவுதான் கொடுக்க வேண்டிய நிலையில நாங்கள் கொடுக்கக்கூடிய நிலையில நாங்கள் இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்து வச்சிருக்காங்க. காங்கிரஸுக்கு தராசு தட்டுல எடை போட்டு பார்க்கணும். நம்ம இந்த ஆஃபரை ஏற்றுக்கொண்டு போனால் என்ன அட்வான்டேஜ் இருக்கு, அவங்களுக்கு என்னன்னா இந்தியா கூட்டணியில் ஒரு வலுவான பார்ட்னர் டிஎம்கேன்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு முக்கியமா இருக்கு. அது இன்னும் 29 வரையும் பார்லிமெண்ட் இருக்கிறதுனால அது ஒரு முக்கியமான விஷயமா யோசிக்கிறாங்க. விஜய்க்கு என்ன இருக்கு செல்வாக்கு, அவர் எவ்வளவு வின் பண்ணுவார் தெரியாத சூழல்ல அங்க போய் அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையா போயிடக்கூடாதுன்னு ஒரு விஷயம் இருக்கு. பாஜக எதிர்ப்பு என்ற விஷயத்துல விஜய் எவ்வளவு சீரியஸா இருப்பார்ன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது இந்த 3 விஷயம் தான் சார் முக்கியமா காங்கிரஸ் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயமா திமுக பாயிண்ட் அவுட் பண்றாங்க. சோ இதை தாண்டி எங்களுக்கு இவ்வளவுதான் கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு விஷயத்தை வச்சிருக்காங்க. சோ ராகுல் காந்தி கிட்ட முடிவை விட்டுட்டாங்க, யூ டிசைட் அப்படின்னு. ஓகே, அந்த அளவுக்கு நடந்திருக்கிறதா உங்களுக்கு தகவல் சொல்றீங்க. பேசலாம். முதல் கட்ட எடுத்துக்கிறேன். கோபேந்திரன், எப்படி பார்க்குறீங்க இந்த சந்திப்பு, இந்த சந்திப்பினுடைய முக்கியத்துவம், அரசியல் ரீதியாக இதில் என்ன நகர்வுகள் நடக்குதுன்னு பார்க்குறீங்க? காங்கிரஸ் தலைவர் ராகுலை திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி சந்தித்தது, தாவேகாவுக்கு ராமதாஸ் போகிறாரா, அப்புறம் காங்கிரஸுக்கு விஜயுடைய அப்பா சந்திரசேகர் அழைப்பு, இதில் எது வியூகம், எது கனவு, எது காணல் நீர்னு தலைப்பு வச்சுருக்கீங்க. இது எல்லாருக்கும் தெரியும் வியூகம் எதுன்னு. காங்கிரஸ் திமுக கூட்டணி இருப்பது வியூகம். அப்புறம் தாவேகா அழைப்பது, அதாவது காங்கிரஸுக்கு அழைப்பது ஒரு காணல் நீர். தாவேகா ராமதாஸ் போகிறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு கனவு தான். அது எந்த நேரத்தில் மாறக்கூடியது. ஸோ இந்த காங்கிரஸ் திமுக கூட்டணியில் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது, நிறைய முரண்பாடுகள் இருக்கிறதாக ஒரு சமீப நாட்களாக நம்ம செய்தி பார்த்துட்டு இருந்தோம். அது எப்பேற்பட்ட அந்யோன்யமான குடும்பமாக இருந்தாலும் சண்டை சச்சரவு வரதான் செய்யும், சீண்டுதல் நடக்கும், சீண்டுதலுக்கு பிறகு திரும்ப சேருவார்கள், அப்படி தான் போகும். அரசியலில் இதை விட கூடுதலாக கூட சண்டை நடந்திருக்கு, ஆனால் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். ஆனால் திமுக முன்கூட்டியே இந்த விஷயத்தை தடுத்து இருக்க முடியும். என்னைக்கு கிரீஷ் சோடங்கர் ஒரு கமிட்டி போட்டு சந்தித்தார்களோ அந்த சில நாட்களிலே திமுக ஒரு கூட்டணிக்கான ஒரு பேச்சுவார்த்தை குழு அமைத்து அல்லது காங்கிரஸ் தலைவர்களை சென்னையிலிருந்து டெல்லி போய் சந்தித்திருப்பது, இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருந்தால் இந்த பிரச்சனை இந்த அளவுக்கு பெரிதாக இருக்காது. ஏன்னா அதில் தான் திரு பிரியன் சொல்றாரு, முன்கூட்டியே இந்த எண்ணிக்கைகளை பேசுறது இதெல்லாம் இன்னும் கூடுதலான குழப்பங்களுக்கான வாய்ப்பை உருவாக்கிடக்கூடாது, இன்னும் புதிய கட்சிகள் வருது, அப்ப நிதானமா அந்த விஷயத்தை அணுக வேண்டி இருக்குன்னு திமுக பார்க்கிறதுன்னு பிரியன் ஒரு பார்வையை முன்வைக்கிறாரு. காங்கிரஸுக்கு திமுக தேவையில்லைன்னு கூட எடுத்துங்க, அவங்க கூட விட்டு உதறிட்டு போலாம். ஆனா திமுக காங்கிரஸ் தேவையா இல்லையா? அதுலயும் அவர் வேற ஒரு பார்வை வைக்கிறார். திமுக சார் இல்ல, திமுகவுக்கு காங்கிரஸ் கண்டிப்பாக தேவை. அதாவது இது கருத்து வேறுபாடுகளுக்கு பின்னாடி இருந்து யோசிக்க வேண்டிய விஷயம். நீ என்ன சொன்னாலும் திமுக காங்கிரஸை தவற விட்டால் திமுக தான் சிக்கல். காங்கிரஸ்க்கு நீங்க அவர் சொன்னார், பிரியன் சார் சொன்னார் உண்மை. 18 எம்எல்ஏக்கள், தமிழ்நாடு பாண்டிச்சேரி உள்ளிட்ட ஒரு 10 எம்பிக்கள், ரொம்ப கௌரவமான நம்பர்.